நான் வாக்களித்து வெளியே உங்களை சந்திக்கிறேன். இதேபோல இன்று பல லட்சம் மக்கள் நாடு முழுவதும் வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எங்கள் அணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது. நேற்று தொகுதி பூரா நான் சுற்றி வந்தேன். இன்று காலையும் தொகுதியிலே உள்ள அனைத்து முகவர்களுக்கும் நான் தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன். அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த பூரிப்புடன் இருக்கிறார்கள். அந்த உற்சாகம், நம்பிக்கை, பூரிப்பு என்பது வாக்காளர்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய முகவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், பாஜக நட்டாவும் அமித்ஷாவுடைய வருகை எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்கே வந்தார்? ரத்து பண்ணார். வரவில்லை, ரத்து பண்ணதுக்கான காரணங்களையெல்லாம் நீங்கள் ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. ஆனால் பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக. அனைத்து சிறுபான்மையினரும், மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவது தான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் அடுத்த கட்டமாக அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? அடுத்த நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே தொனிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமையும். அது தெரியாது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்போ தேர்தல் காலத்தில் கூட இடி தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. நேற்று கூட ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறையிலே அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும்.